ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். தானிய முறுக்கு இன்றைக்கி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால் பேசவே முடியல. இருந்தாலும் சரி வீடியோ போடுவோம் அப்படிங்கிறனால தான் சரி இந்த வீடியோ போட்டுட்ருக்குறேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரே கிண்ணமாக அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணம்னாக்கா அந்த மெஷர்மெண்ட்டே கரெக்டாக இது பண்ணிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கப்பு வந்து உளுந்து, கருப்பு உளுந்து அது கூட எடுத்துக்கோங்க, இல்லை வெள்ளை உளுந்தும் சேர்க்கலாம். நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் செவக்க, அதாவது எதுவுமே கருகக்கூடாது, வறுக்கணும். அந்த வாசனை, உளுந்தோட வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். அப்புறம் இது கடலைப்பருப்பு ஒரு கப்பு, அதே கப்பில் எடுத்து வறுத்துக்கோங்க. அப்புறம் கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலையும் அதே கப்பில் ஒரு கப்பு போட்டு அதையுமே வறுத்துக்கோங்க. இது செவக்கணுமே தவிர கொஞ்சம் கூட கருகக்கூடாது. நல்லா செவக்கணுன்னு கூட இல்லை, ஓரளவு மீடியமாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் முழு பாசிப்பருப்பு அது ஒரு கப்பு எடுத்து அதையுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இது பாருங்கள், குதிரைவாலி, சாமை, அப்புறம் வந்து தெனை, இந்த 3 அரிசியும் நான் கலந்து கஞ்சி வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்பப்போ நாங்கள் பாப்பாவுக்கோ எங்கள் வீட்டுக்காருக்கோ இதில் தான் கஞ்சி வச்சு கொடுப்பேன், காய் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாம் கலந்ததை ஒரு கப்பு வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து அவ்வளோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் இதுவுமே எடுத்துக்குவோம். இது இல்லைன்னாக்கா நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக வந்து ஒவ்வொரு கப்பு, இது வேண்டான்னாக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட வறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், தோரம் பருப்பு, இது ஒரு கப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஃப்ளேவர் கொடுக்கணும், கொஞ்சம் காரம் கொடுக்கணுங்கிறதுக்காக வரமிளகா, காந்தாரி மிளகாம்பாங்க, நீங்கள் நார்மல் மிளகா கூட போட்டுக்கோங்க. நான் வீட்டில் காந்தாரி மிளகா இருந்தது நம்ம செடியில், அது கொஞ்சம், அப்புறம் கடையில் வாங்கின குண்டு மிளகா, இது ரெண்டையுமே கொஞ்சம் வறுத்து, அது கூடயே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜீரகம், ஏன்னா வயிறு கொஞ்சம் உப்பாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜீரகம், அதையும் போட்டு வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு மிளகு, முழு மிளகு, அதையுமே நீங்கள் வறுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷு வந்து எனக்கு பிரேமான்ட்டு ஒரு ஐயர் பொண்ணு, என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், அவங்க வீட்டில் செய்வாங்க, நாங்கள்லாம் போய் வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட தான் இப்போ அந்த ரெசிபி கேட்டு ஓகே இது நம்ம பண்ணலான்ட்டு பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற போட்டுட்டு, இந்த கப்புனால் ஒரு 3 கப்பு நம்ம நார்மலாக முறுக்குக்கு வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பச்சரிசி வந்து நான் கழுவி காய போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதில் ஒரு 3 கப்பு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு, அதே கப்பில் வந்து 1 கப்பு பொட்டுக்கடல, இப்போ நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, ஒவ்வொரு கப்பு போட்டுட்டு அதே கப்பில் 1 கப்பு பொட்டுக்கடல. இப்போ இத்தனை தானியத்தையும் நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டிலலாம் அரைக்க முடியாது, கொஞ்சமாக அரைக்கணுன்னா அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எல்லாத்துலேயும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு கூட இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் மிஷினில் கொடுத்து அங்கேயே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன். ஆற விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அது கூட எள், அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு, இந்த 3யுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
எள்ளு நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வெள்ளை எள்ளும் போடலாம். வெள்ளை எள்ளும் நல்லாயிருக்கும். நான் கருப்பு எள்ளு தான் வீட்டில் இருந்ததுன்னு கருப்பு எள்ளு, பெருங்காயத்தூள், உப்பு இது 3யும் நல்லா ஒன்று போல் கலக்கிக்கோங்க. கலக்கி வச்சுட்டு தான் எண்ணெயை காய வச்சு நம்ம ஊற்றணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஊற்றுங்க. ஏன்னா அது மாவில் ஊற்றுனது பொங்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு டைமு. அதை ஊற்றிட்டு நம்ம கைப்படாமல் ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறிடும். கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும். அதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஊற்றி நான் கரண்டியில் கிளறினதுக்கப்புறம் வந்து கையில் நல்லா ஃபுல்லாக உடச்சி விட்டுக்கிறேன். உடச்சிட்டு அந்த எண்ணெயோட மாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து அதை வந்து முறுக்கு குழாயில் போட்டு நான் தட்டு ஒரு 4-5 தட்டு எடுத்து எண்ணெய் தடவி அதில் வந்து சுற்றி சுற்றி இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம ஒன்றொன்னா நம்ம இதில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான முறுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம்லாம் ரொம்பவே நிறைய வீட்டில் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த் உடம்புக்கு. இது கிட்டத்தட்ட சுட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். நாங்கள் ட்ரம்மில் போட்டு வச்சுருவோம். அதிரசம், முறுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிட்டோம்னாக்கா அது அப்படியே நம்ம குழந்தைங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ இதை எடுத்து எடுத்து கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லுமே தானியங்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. 4-5 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு 5-6 கிலோ செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸே வாங்க வேணாம். குழந்தைங்க கேட்கும்போது இதை எடுத்து கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கணும். 2 பக்கமுமே வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க கரண்டியில். உங்களுக்கு சூப்பரான முறுக்கு வந்து எப்படி செஞ்சு கொடுக்கறது, ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.